ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ பார்க்க போகிறது இன்ட்ரடக்ஷன் டு சவுண்ட் எடிட்டிங். அதாவது வந்து இப்போ நம்ம நிறைய டுட்டோரியல்ஸ் பார்த்துருக்கலாம் இங்கிலீஷில் சவுண்ட் எடிட்டிங் பற்றி, இல்லை ஆடியோ எடிட்டிங்கை பற்றி பார்த்துருப்போம். ஆனால் எல்லாமே இங்கிலீஷில் இருக்குது, தமிழில் இல்லை எதுவுமே. நான் வந்து இது தமிழில் ஏன் எடுத்துகிட்டு வந்தேன்னா, நிறைய பேர் இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அதன் மூலமாக நிறைய மியூசிக்கோ இல்லை ஆடியோ மிக்சிங்கோ இல்லை எது வேணால் நம்ம வீடியோ மிக்சிங்கோ எது வேணால் எடுத்துகிட்டு வரலாம். ஸோ இது வந்து மற்றவங்களுக்கு யூஸாக இருக்கும்னு சொல்லி இது வந்து ஒரு லேர்னிங் ப்ராசஸாக கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இப்போது சவுண்ட் எடிட்டிங்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா, அது வந்து க்ளீனிங், மிக்சிங், மேட்சிங், வீடியோ ஃபார் மியூசிக் எல்லாத்துக்குமே வந்து அது யூஸ் ஆகும். இதுக்கு வந்து சவுண்ட் எடிட்டிங் வந்து நிறைய சாஃப்ட்வேர்ஸ் இருக்குது. அது ஒன் பை ஒன் பார்க்கலாம். சவுண்ட் எடிட்டிங் அதான் நான் சொன்ன மாதிரியே மிக்சிங், மேட்சிங், அதாவது நீங்கள் வந்து ஒரு சவுண்டில் வந்து ஒரு பீட் எடுத்துகிட்டு வரலாம், இன்ஸ்ட்ருமெண்ட் எடுத்துகிட்டு வரலாம், வீடியோவுக்கு மேட்ச் பண்ணலாம், சவுண்டை க்ளீனிங் பண்ணலாம். இப்போ ஒரு நீங்கள் பேசுகிறீங்கன்னா ஒரு நாய்ஸ் இருக்கலாம் ஏரில், இல்லை ஃபேன் ஓடுது, இல்லை இந்த மாதிரி இதெல்லாம் வந்து நாய்ஸ் எல்லாம் வந்து எடுக்கலாம். ஸோ அதுக்கெல்லாம் இது யூஸ் ஆகும். இப்போ நான் பேசுகிறது கூட ஒரு ஹெட்செட் வச்சு தான் பேசுகிறேன், மைக்கில். ஸோ அது எந்த அளவுக்கு கிளியராக இருக்குல்ல அப்படின்றது தெரியல, பார்க்கணும். இது மாதிரி ஃப்ரீ சாஃப்ட்வேர்ஸ் நிறைய இருக்குது. இப்போ நான் யூஸ் பண்ணுறது வந்து ஆடாசிட்டி, இந்த சாஃப்ட்வேர் தான் நான் யூஸ் பண்ணுறேன். இதோட லிங்க் வந்து நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன். இதை வச்சு நீங்கள் வந்து நாய்ஸ் வந்து ரிடக்ஷன் பண்ணலாம். இது ஒரு சின்ன சாஃப்ட்வேர் தான், ரொம்ப பெரிய ஒர்க்ஸ்டேஷன் சாஃப்ட்வேர் கிடையாது. ஆனால் வந்து உங்கள் வேலையை கரெக்டாக செய்வது வந்து நாய்ஸ் எடுக்கலாம், இல்லை க்ளீனிங் ப்ராசஸ் பண்ணலாம், ஆடியோ எடிட்டிங், இல்லை சவுண்டை இன்க்ரீஸ் பண்ணலாம், டிபி, அதெல்லாம் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நான் சொல்லித்தரேன் நான் டீப்பாக. இப்போது இது தெரிஞ்சுக்கோங்க. ஃப்ரீ சாஃப்ட்வேர் வந்து ஆடாசிட்டி இருக்குது, இது மாதிரி நிறைய சாஃப்ட்வேர் இருக்குது. இது நான் யூஸ் பண்ணுற சாஃப்ட்வேர். இது வந்து எல்லாம் பேமெண்ட் சாஃப்ட்வேர், இதெல்லாம் பெரிய ஒர்க் ஸ்டேஷன் சாஃப்ட்வேர். இது அதாவது டான்னு சொல்லுவாங்க, டிஜிட்டல் ஆடியோ ஒர்க் ஸ்டேஷன். கியூபேஸ், இது வந்து யமஹா கம்பெனி. கியூபேஸ்ன்னு வந்து ஒன்று இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. இது ரொம்ப நாளாக இருக்குது மார்க்கெட்டில். இதை வந்து தான் நிறைய பேர் வந்து யூஸ் பண்ணுறாங்க. இப்போது நிறைய மியூசிஷியன்ஸ்லாம் வந்து கியூபேஸ் யூஸ் பண்ணுறாங்க. அதுமாதிரி நிறைய சாஃப்ட்வேர் இருக்குது. அடுத்தது பார்த்தீங்கன்னா ரோலாண்டு, இது வந்து கேக் வாக்குன்ற சாஃப்ட்வேர். இதுவும் கிட்டத்தட்ட கியூபேஸ் மாதிரியே தான் இருக்கும். இப்போ நான் இது அடுத்த ஸ்டெப்பு போகும்போது டிஏடபிள்யூ பற்றி நான் டீட்டெயிலாக கொடுக்கும்போது கியூபேஸ் வச்சு தான் லெசன் எடுத்தேன். ஆனால் நீங்கள் வந்து கியூபேஸ் கற்றுக்கிட்டிங்கனாலே கேக் வாக்லையும் ஒர்க் பண்ணலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா, அடுத்த சாஃப்ட்வேர் பார்த்தீங்கன்னா எஃப்எல் ஸ்டுடியோ. இது பேர் வந்து ஃப்ரூட்டி லூப்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இந்த சாஃப்ட்வேர் வந்து இதே வந்து கிட்டத்தட்ட வந்து எல்லாம் ஒரே மாதிரி தான் இருக்கும். நேம் மட்டும் கொஞ்சம் கொஞ்சம் மாறும், அங்கங்கே மெனுஸ் மாறலாம். மற்றபடி வந்து நீங்கள் இப்போ யூபிஎஸ் சொல்லித்தரேன்னா யூபிஎஸ்சில் ஒர்க் பண்ணிங்கன்னா அதே மாதிரி தான் நீங்கள் ஃப்ரூட்டி லூப்ஸையும் கேக் வாக்லேயும் ஒர்க் பண்ணலாம். இந்த சாஃப்ட்வேர் பார்த்தீங்கன்னா ப்ரோ டூல்ஸ். இதுதான் வந்து ஜென்ரலாக எல்லா மியூசிஷியன்ஸும் யூஸ் பண்ணுற சாஃப்ட்வேர். ஆனால் இது என்ன ஒரே ஒரு டிஸ்அட்வான்டேஜ்னால், இப்போ வர வெர்ஷன்ஸ் எல்லாமே வந்து மேக், அதாவது ஆப்பிள் மேக்கன்டாச்சுக்கு தான் சப்போர்ட் பண்ணுது. பட் கியூபேஸ் வந்து விண்டோஸ்க்கு சப்போர்ட் பண்ணுது. நான் வந்து இது ஏன் எடுக்கலை, ப்ரோ டூல்ஸ் ஏன் எடுக்கலைன்னா, எனக்கு வந்து விண்டோஸ் சிஸ்டம் இருக்கிறதுனால நான் வந்து கியூபேஸ் எடுக்கிறேன். ஸோ எதில் வேணால் ஒர்க் பண்ணிக்கலாம், நம்ம ரிசல்ட் வந்தால் சரி. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நான் கியூபேஸை வச்சு நிறைய டீப்பான கிளாஸஸ்லாம் எடுக்க போகிறேன். கியூபேஸ் ஃபுல்லாக லூக் அண்ட் கார்னர் உள்ளே வச்சு எடுக்கிறேன். இதனால் வந்து நிறைய பேருக்கு இது யூஸாக இருக்கும். சவுண்ட் எடிட்டிங்குள்ளே போகிறதுக்கு, இல்லை ஆடியோ எடிட்டிங்குள்ளே போகிறதுக்கு இது ஒரு படிக்கட்டாக இருக்கும். தயவுசெய்து வந்து இந்த வீடியோஸ்லாம் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏன்னா சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா இது வந்து அடுத்த வீடியோஸ்லாம் நான் போடுறதுக்கு யூடியூப்பால் இதுவாக இருக்காது. அதனால் தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ வந்து மோஸ்ட் ஆஃப் லேர்னிங் ப்ராசஸ் வந்து இங்கிலீஷில் தான் இருக்கிறதுனால நான் அது வந்து இங்கிலீஷில் கொடுக்கல. இப்போ இங்கிலீஷில் வேணும்னு சொன்னால் அதுவும் இங்கிலீஷில் போடலாம். நீங்கள் வந்து கமெண்ட்ஸில் பாஸ் பண்ணுங்கள். இப்போ சப்போஸ் தமிழ் தெரியாதவங்களுக்கு நான் இங்கிலீஷ்லேயே சொல்லிடுறேன். ஆடியோ ப்ராசஸ் ஆர் வெல் ஸ்ட்ரீம்லைன்ட் இன் இங்கிலீஷ், ஸோ ஐ திங்க் யூ won't need in English. But if you need in English, please post the comments. Please subscribe. Thank you.